அவர் எனக்காக பண்ண விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால பேசாம என் புருஷனை கழட்டி விட்டுட்டு பாஸுக்கு ஓகே சொல்லிடலான்னு பாக்குறேன். ஐயோ பாரதி, நான் முடிவு பண்ணிட்டேன். யோசிச்சு பார்த்தா நமக்குன்னு வர நல்ல லைஃப் நாம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? ஐயோ பாரதி, தயவு செஞ்சு தப்பு தப்பா யோசிக்காத பாரதி. நான் ஏதோ வீட்ல இருக்க பிடிக்காம அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு வேலைக்கு வரேன். என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதம்மா. அம்மா தாயே, தயவு செஞ்சு ஆளை விடு. நீ ஆச்சு, பாஸ் ஆச்சு, உன் வீட்டுக்காராச்சு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வேலை இருக்குப்பா. சொல்லுங்க பாரதி, சொல்லுங்க. இல்ல தெரியாம தான் நான் கேக்குறேன். கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச சொல்லி யார் சொன்னது? இது என்னோட ஆபீஸ். இங்க நடந்த பிரச்சனைய எப்படி எங்க வச்சு டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம பேசி யாரையும் தொந்தரவு பண்ற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். யாரு என்ன நினைச்சாலும் சரி, இத நான் செஞ்சே தீருவேன். ஏன்னா எனக்கு நீங்க ரொம்ப முக்கியம். நீங்க நல்லபடியா உயிரோடு திரும்பி வந்து இந்த தாலியை உங்க புள்ள கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லணும். அவர் மறுபடியும் இதை என் கழுத்துல கட்டணும். இத நீங்க கண்குளிர பார்த்து ரசிக்கணும். நான் நல்லபடியா இந்த விரதத்தை முடிப்பேன். அதுக்கு நான் கும்பிடுற சமயபுர அம்மாவும் தேவி அம்மாவும் துணை இருப்பாங்க. என்ன சூரிய மாமா, நீங்க பேசாமலே இருக்கீங்க? மாறிக்கிட்ட நீங்களாவது சொல்லுங்க. நீங்க சொன்ன கண்டிப்பா மாறி கேப்பா. மாறி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபங்க்ஷன் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். சோ மாறி விருப்பப்படி செய்யட்டும். நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை எனக்கு போதும் ஹஸ்பண்ட் சார். 1000 யானையோட பலம் எனக்கு வந்துருச்சு. நான் விரதத்தை நல்லபடியா முடிப்பேன். அக்கா, குழந்தைய கொடுங்க. பரவாயில்ல, நான் சாப்பிடு. ஏய் சாரி சக்தி, சாரி சக்தி. சக்தி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் எதுவும் பேசல, அவங்க தான் பேசினாங்க. ஐயோ, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? பாப்பா, இதுல ஒன்னே ஒண்ணு கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. சாரி சக்தி, சாரி. ஏய் சக்தி,
ஏதோ கொஞ்சம் டைலாக்லாம் பேசி கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுத பெர்மிஷன் வாங்கிட்டானே. சரி கோத்த மறந்து இவங்கிட்ட ஜாலியா பேசலான்னு வந்தா பொண்ணுங்களோட கூடி கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை செத்தடா நீ. ஏ சக்தி சக்தி ஒரு நிமிஷம் சக்தி. சாரி சக்தி, என்ன மன்னிச்சிரு. மே ஐ இதுல டிப் பண்ணணுமா? ஆமா சார், நல்ல நல்ல டிப் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்படியே சிந்தாம அப்படியே வாய்க்குள்ள போடுங்க. இப்ப சொல்லுங்க டாக்டர் சார், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இங்க பாரு தனா, இப்படியே விட்டு கொடுத்து எல்லா மரியாதையும் அவளுக்கே போயிடும். இங்க பாரு, முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் இந்த மாயா எல்லாம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட முதல் மரியாதையும் அன்பு பாசம் எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும். அதை விட்டு கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீ ரொம்ப வெள்ளந்தியா இருக்காத. ஆமா தானா, பாத்து இருந்துக்கோ, எதையுமே விட்டு கொடுத்துறாத. போலாம் வா பார்வதி. பாத்துக்கோ.